ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்போக்கன் கிளாஸ் டே 9ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒருமை பன்மை இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மரம் அப்படின்னு சொன்னோம், எங்கள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீ அதே மரங்கள் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீஸ் அப்படின்னா மரங்கள் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வீடு அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹவுஸ் இதுக்கு வீடுகள் அப்படின்னா ஹவுசஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடுகள். சாரி, ஹவுசஸ் அப்படின்னா வீடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ரூம் அப்படின்னா அறைகள் அப்படின்றது அர்த்தம். ரூம்னா அறைகள், அறை அறை இது ரூம்னா அறை, அறைகள்னா ரூம்ஸ் சேர்த்திங்க, ஒரு எஸ் சேர்த்திக்கினீங்கன்னா அவ்வளோதான், ரூம்ஸ்னா அறைகள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எஸ் சேர்த்திக்கிற மாதிரி அதே மாதிரி எது சொல்லலாம் அப்படின்னாக்க வருடம் அப்படின்னா இயர் அப்படின்னு சொல்லலாம். இயர் அப்படின்னா வருடம், இயர்ஸ் அப்படின்னா வருடங்கள், இயர்ஸ்னா வருடங்கள் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், டேஸ் அப்படின்னு சொல்லலாம், கவுஸ் அப்படின்னு சொல்லலாம், பசுக்கள் அப்படின்னு சொல்லலாம், மந்த்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீ அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இது மாதிரி எஸ் ஒரு சில வேர்டுங்களோட எஸ் சேர்த்துக்கிறதுனால அது ஒருமை பன்மையிலேருந்து மாறுது. அதே மாதிரி லீஃப்னா அதுதான் இலை அப்படின்னு சொல்லலாம். சாரி, லீஃப் அப்படின்னா இலை. அதே இலைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லீவ்ஸ் அப்படின்னா இலைகள். அதே மாதிரி விலங்குகளில் பார்த்தீங்கன்னாக்க ஆக்ஸ் அப்படின்றது எருது அப்படின்றது அர்த்தம். இது ரெண்டு வார்த்தை தான். ஆக்ஸ் அப்படின்னா எருது. அதே மாதிரி ஆக்சன் அப்படின்னா எருதுகள் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஒரு சிலத்துக்கு தான் மாறுமே தவிர முக்கால்வாசிக்கு எஸ் சேர்த்திக்கணுங்கன்னா இப்போ எனிமி அப்படின்னா எதிரி, எனிமீஸ் அப்படின்னா எதிரிகள் அப்படின்றது அர்த்தம். கண்ட்ரி அப்படின்னா நாடு, கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாங்கனாக்க நாடுகள் அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி ஒருமை பன்மைக்கும் ஒரு சில கொஞ்சம் தான் வித்தியாசமே தவிர நிறைய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு டிஃப்ரெண்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்யூ.